எனக்கு இப்போ மரியம் புத்தகம் வாங்கும்போது அது ஒன்று தான் பயம். மரியம்னு புத்தகம் பேர் இருக்குது, நான் இதை கையில் எடுத்ததுமே இப்போ வந்து முஸ்லீம்களோடு சேர்ந்து விட்டால் இப்படி ஒரு பெயர் வந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. அந்த கடவுளும் வரல, என் கடவுளும் வரல, எந்த கடவுளுமே வராத ஒரு கடவுளுக்கு ஏன்டா மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சாகுறீங்க? இப்படி என்ன மாதிரி அனாதை குழந்தைகள் தானே வந்து இப்படி அழுகிறாங்க சோஷியல் மீடியாலன்னு பார்க்குறப்போ எந்த இடத்துலையுமே எங்கள் மதம் 100% பியூரிட்டி அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் எந்த வித ஷாக்காவுக்கு போன எந்த ஒரு சேவிகா கிட்டேயோ இல்லை சேவகன்கிட்டயோ கேட்டிங்கன்னா என் மதம் வந்து புனிதத்திலும் புனிதம், என் மதத்தில் எவனாலும் தப்பு பண்ணால் கூட இப்போ ஒன்றும் இல்லை, அவன் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்ற முட்டாள்தனமான போக்கு வந்து இந்த புத்தகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த ஆசீர்வாதம் வைக்கவே இல்லை. எந்த வாசனையை நான் காலமெல்லாம் வெறுத்தேனோ, அந்த நாற்றத்தை கொண்ட சிறுவயது முதலே அஞ்சி நடுங்கினேனோ, அதே குடிவாசனையோடு ஒரு மனிதனை அழைத்து வந்தார்கள். அப்பாவின் குடிவாசனையில் தினம் தினம் சிதைப்பட்டு கொண்டிருக்கிற என் அம்மாவின் துயர வாழ்க்கையை நான் தினமும் பார்த்தவள். தெரிந்தே அந்த சகதிக்குள் விழ மனம் ஒப்பவில்லை. நான் மறுத்தேன். என் மறுப்பு ஏற்கப்படவில்லை. அடித்தார்கள், உதைத்தார்கள், அடங்கா பிடாரி என்றார்கள், சிறை வைத்தார்கள். எந்த குடும்பத்தில் பெண்களின் குரலுக்கு மதிப்பிருக்கிறது அப்படின்ற இடத்துல வாசிக்கும்போது நீங்கள் வேணாலும் உங்கள் வீட்டு பெண்கள் கிட்ட கேளுங்க, நீ எப்போவாது இந்த மாதிரி உனக்கு தோணியிருக்கான்னு. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு மகளும் சொல்லுவா, அப்பா நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று சொன்னேன், இது வந்து அதோட ரிலேட் ஆகுது அப்படின்னு உங்கள் மகளும் சொல்லக்கூடும். அவள் இந்த புக்கோட கடைசி வரைக்கும் அவள் கேட்டது என்ன தெரியுமா? நான் வாழணும், நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், படிக்கணும்னு மட்டும்தான் மரியம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து லவ் ஜிஹாட் பற்றி ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் போது எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஒரு 8th 9th படிக்கும் போது அதை சொல்லுவாங்க, லவ் ஜிஹாட் வந்து பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்துட்டு முஸ்லிம்ஸை பார்த்தா வந்துட்டு ஒரு பயம், எப்போவுமே அந்த ஒரு பயம் வந்து எனக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 11th 12th என் பக்கத்தில் சம்னான்னு ஒரு பொண்ணு வந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்து, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, உன்ட்ட யாரோ பொய்யா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு முஸ்லீமை பார்த்தா பயம்தான் இருக்கும். அந்த பயமும் அந்த நடுக்கம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன புத்தகம் தான், இவ்வளோண்டு புத்தகம், ரொம்ப ஒரு 30 to 50 பக்கம் இருக்கும். அந்த 50 புத்தகங்களில் இருந்தது அத்தனையுமே பொய்ன்னு தெரியறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. நானும் மரியம் மாதிரி படிக்கணும்னு கேட்டேன். ஒருவேளை நான் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட நபரும் முஸ்லீமாக இருந்திருந்தா மரியமாக தான் நானும் இன்னைக்கு நின்றுப்பணும் அப்படின்ற நடுக்கம் தான் எனக்கு வந்துச்சு. புத்தகம் முழுக்க வாசிக்கும் போதும் அவளோட குரல் எல்லாம் என் குரலாக தான் எனக்கு கேட்டுச்சு. இந்த பூமியில் காக்கா குருவியை கூட பிறந்துக்கலாம், ஆனால் பொம்பளையை மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்னு ஒரு லைன் வந்து போகிற போக்கில் அப்படியே எழுதிட்டு போயிருப்பாரு. ஆக்சுவலாக அது 100% ட்ரூத். நிறைய திரைப்படங்கள்லாம் இப்போது கண்ணை மூடிக்கோங்க, தீவிரவாதின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உருவகம் ஞாபகம் வருது? எடுத்தோன்னே ஏன் பட்டை போட்டவெல்லாம் தப்பே பண்ணுறது கிடையாதா, பட்டை போட்டவெல்லாம் கொலையே பண்ணுறது கிடையாதா? இந்த புக்கோட ஃபைனலாக அந்த அம்மா ஈஸியாக சொல்லிடுவாங்க, என் வாழ்க்கை இவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் இந்த புக்கை வாசிச்சான்னா அவளுக்கு என்ன தோணுன்னா, மரியமே வாழ்ந்துட்டா நான் வாழ்ந்துட மாட்டேனா அப்படின்ற தைரியத்தை வந்து இந்த புத்தகம் கொடுக்கும். ஸோ இப்போது ஜென்சி ஏன் படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சினிமாவில் காமிக்கிற தீவிரவாதிகள் மட்டும் தீவிரவாதிகள் கிடையாது. இங்கே வந்துட்டு சிலர்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி என் தட்டில் என்ன இருக்கணுன்றது கூட அவன் தான் முடிவு பண்ணணும். நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன மொழி பேசணும், நான் என்ன பண்ணணும்னு தொடர்ந்து எல்லாத்தையும் ஒரு ஹிட்லர் மனநிலையில் நம்மளை ட்ரீட் பண்ணுற ஒருத்தனை பார்த்தா உனக்கு தீவிரவாதின்னு சொல்ல வராது. ஆனால் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுப்பா, எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன்னு சொல்கிறவனை பார்த்தா உனக்கு தீவிரவாதி மாதிரி இருக்குன்னா உனக்கு மனநல பிரச்சனைன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் அவங்களுடைய பெயர், அவங்க யார், எந்த ஊர்லேருந்து வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்கள மனிதனாக ட்ரீட் பண்ணுவேன்ற அந்த கேவலமான மனநிலையை விட்டு ஒழிக்கிறதுக்கு இந்த புத்தகம் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படும். தந்தையை இழந்து பிறகு ஆர்எஸ்எஸ்ஸின் நிழலில் வளர்க்கப்பட்டு அவற்றின் முகாம்களில் பிரச்சாரக்காக போதிக்கப்பட்டு வளர்ந்தவர். கல்லூரி காலத்தில் பைபிள் கையில் கிடைக்க அதனை வாசிக்க தொடங்குகிறார். அது அவரது வீட்டில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு தனது பரந்தப்பட்ட வாசிப்பின் வாயிலாக பெரியாரை கண்டடைகிறார். மதத்திற்காக சாகச் சொன்னவர்கள் நன்றாக இருக்க, நாம் மட்டும் ஏன் மதத்தின் பெயரால் சாக வேண்டும் என அவர் தன் குடும்பத்தில் கேள்வி எழுப்ப, பல போராட்டங்களோடு அவர் தன் குடும்ப பிணைப்பை முறித்து வேலைக்காக நகரத்திற்கு நகர்கிறார். பிறகு சுயமரியாதை திருமணம், அது அவருக்கு பாதுகாப்பை தருகிறது. நான் எந்த மத அடையாளத்திற்குள்ளும் அகப்படாத மனிதனாக இருந்துவிட்டு போகின்றேன் என்கின்ற ஒரு மனநிலையோடு தற்போது சாதித்து கொண்டிருக்கக்கூடியவர். திராவிட இயக்க மாணவர் பேரவையில் மாநில துணை செயலாளராக இருக்கக்கூடியவர். இவரது வாழ்வு எனக்கு மரியத்தினுடைய ஆரம்ப கால வாழ்வினுடைய வலியையும் வழியையும் நினைவு கூறியது.
தோழர் ரௌத்ரா அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, மார்க்ஸ் வாழ்க. எந்தவித ஜாதி மத அடையாளமும் இல்லாமல் எனக்கு இப்போ நான் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு இந்த தலைவர்கள் காரணம். அதனால் அவர்களுடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைக்கட்டும். இப்போ வந்துட்டு மரியம் புத்தகத்தை முதல்ல கொடுத்ததுமே தோழர் என்ன கேட்டாங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு அரசியல் சார்ந்த கட்டுரைகள் வாசிக்க முடியும், அப்படி இல்லாமல் கவித்துவமான கவிதைகளை வாசிக்க முடியும். இப்போ மரியம் அப்படின்ற இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு தோழர் கேட்டாங்க, 600 பக்கம் இருக்குது தோழர், உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வாசிக்க முடியுமோ வாசிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு யோசனை, ஏன்னா நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியே வந்ததுமே எல்லாருக்குமான கேள்வி, இன்றைக்கும் நான் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய தந்தை கொல்லப்பட்ட நாள் அன்றைக்கும் சரி, அதே மாதிரி என்னுடைய பெரியப்பா குமார் பாண்டியன் அவர்கள் இறந்த நாளையும் சரி, இதை பற்றி நான் வந்து சமூக வலைத்தளங்களையோ இல்லை எங்கேயோ ஒன்று, இப்போ பெரியப்பாலாம் கூட இல்லை, அப்பான்னா எனக்கு அப்பா பாசம். அப்போது அவர் எந்த விதமான மதத்திற்கான ஒரு மனிதன் கிடையாது, நீங்கள் குத்துற அந்த மதத்துக்கான மனுஷன் அவர் கிடையாது. அண்ணனை கொண்டுட்டாங்க, திருப்பி போயிருக்காங்களே தவிர அவர் வந்துட்டு அந்த இடத்துல செய்தது தவறு அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் அதை பேசும்போதும் என் மீது செலுத்தப்பட்ட ஒரு இது என்னென்னா, இந்த பொண்ணு மதம் மாறிட்டாங்க, அதுவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த இணையர் இருக்காங்க இல்லையா, வேற இப்போ இந்த மரியம்க்கு வந்து என்ன கட்டாயம் இருந்ததோ, கல்யாணம் பண்ணால் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள்ல இருந்தும் நீ இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்புல இருந்தும் நீ தப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லாமல் நீ தனியாலாம் போயிட்டு வேலை பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்ற அந்த நிலை தான் இருக்குது. அப்போ என்னை வந்துட்டு சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த மனுஷனை கொண்டுருவாங்கன்னு தெரியும். அவர்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தாடி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக நான் முஸ்லீமாக மதம் மாறிட்டேன், அதனால வந்துட்டு இவங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சு இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் ஹெச் ராஜா அவர்களுடைய பதிவு டிசம்பர் 17ஆம் தேதி போட்டிருந்தாரு, கீழே போய்ட்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரும்போது அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிவி மேடையில் நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி மதத்தின் பேரால் என் அப்பா செஞ்சாலும் அது தப்பு தான், யார் செஞ்சாலும் மதத்திற்காக மற்றொரு மனிதனை கொண்டால் அது தவறு, அதை யார் செஞ்சாலும் அது மிருகத்தனம், அது தப்பு. இப்போ என் அப்பா செத்து போயிட்டாங்க, மதத்துக்காக அவர் அதை செய்ய தூண்டின நபர்கள் இன்றைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமை பொறுப்பில் இருந்துட்டு அந்த இழந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரக்க மாற்றுற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறீர்கள், அவங்களுக்கு இந்த மதம் இதை பற்றின எந்த இதுவுமே சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் வளர்க்குறீங்க. நான் தானே அனாதையாக நிற்கிறேன், என்னை மாதிரி இன்னொரு குழந்தை அனாதை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இவங்க வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறான்னு தெரிஞ்சே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வந்து இப்போ பிரெயின் வாஷ் பண்ணி பேச வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை. நான் படித்தது விமென்ஸ் காலேஜ், ஆனால் கதை வந்து எப்படி ஆகுதுன்னா, கோயடில் படிச்சிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்லி என்கிட்ட வந்து இந்த நபர் பேசி அவர் வந்து என்னோட மனசை மாற்றி இப்போ வந்துட்டு இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபராக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவங்களா ஒரு கதை எழுதிட்டாங்க. எனக்கு இப்போ மரியம் புத்தகம் வாங்கும்போது அது ஒன்று தான் பயம், மரியம்னு புத்தகம் பேர் இருக்குது, நான் இதை கையில் எடுத்ததுமே ஆமாம் இவ வந்து நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, இப்போ வந்து முஸ்லீம்களோடு சேர்ந்து விட்டால் இப்படி ஒரு பெயர் வந்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அவங்க அந்த பொண்ணோட இப்போது ஜென்சி வந்து இதை ஏன் ரீட் பண்ணோம், இது எப்போ ஒரு காலத்தில் ஒரு கோவை குண்டு வெடிப்பு நடக்குது, அங்கே ஏதோ ஒரு காரணத்தால் தான் கையில் வச்சுருந்த அந்த டைரியை விட்டுட்டு போனதுனால அந்த டைரியை எடுத்து அதில் அவள் எழுதியிருந்ததெல்லாம் காதல் கவிதைகள் தான், அந்த உணர்வில் வரக்கூடிய சில கிறுக்கல்களை எழுதியிருக்கிறா. அவளுக்கு ஒரு மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. ஏன் அந்த நம்பிக்கையும் வருது அப்படின்னா, அவள் குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளை சரி கிடையாது, அவங்க அப்பா குடிச்சிக்கிட்டே இருக்காரு, இன்னொரு பெண்ணை நோக்கி போயிடுறாரு, அவங்க அம்மா அடி வாங்கிட்டே இருக்காங்க. அப்போது அவள் எல்லா கடவுளையும் கும்பிடுறா, எல்லா கடவுளையும் போய் தேடுறா. இப்போ எனக்கு காலேஜில் இருந்தது என்னென்னா, என்னோட தமிழ் ஆசிரியர் வந்து என் கையில் கொடுத்தது வந்து பைபிள் கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ இதையும் வாசி, நான் பகவத்கீதை வாசிச்சிருக்கேன், அர்ஜுனாவாச்சேன்னு ஆரம்பித்தா மொத்தமும் அப்படியே மனப்பாடமாக சொல்ல தெரியும், அப்படி வளர்த்துருக்காங்க. இப்போ எனக்கு பைபிளும் வாசிக்கணும், குரானும் வாசிக்கிறேன், நான் எல்லா மதத்தையும் வாசிக்கிறேன், எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுது என்னென்னா, அந்த சைடும் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ போய் நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் என்னோடய தந்தை இறந்த அந்த நினைவு தினம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே என்னோட அப்பாவால் வெட்டி கொல்லப்பட்ட நபர்களுடைய மகன்கள் வந்து பேசியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப வேறு இதுலேருந்து பார்க்குறீங்க, ஆனால் என்னால் அப்படி பார்க்க முடியாது, என் வீட்டில் பெண்கள்லாம் அழுகிறாங்கல்ல, என்னோடய வீட்டில் இருக்கிற ஆண்கள் இறந்து போயிருக்கிறாங்கல்ல அப்படின்னு அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா,
அந்த கடவுளும் வரல, என் கடவுளும் வரல, எந்த கடவுளுமே வராத ஒரு கடவுளுக்கு ஏன்டா மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சாகுறீங்க? இப்படி என்ன மாதிரி அனாதை குழந்தைகள் தானே வந்து இப்படி அழுகுறாங்க சோஷியல் மீடியாலாம் பார்க்குறப்போ. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போது இந்த மரியம் புத்தகம் வாசிக்கும் போது அவளுக்கும் அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்க்கு போகிறாள். ஆப்போசிட் வீட்டில் இப்போ என்னுடைய ஆசிரியர் பைபிள் கொடுத்தாங்க. நான் எல்லா மதமும் குப்பை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க திணிக்கலை, என் மதத்தை ஏற்றுக்கோ, அந்த மதத்தை ஏற்றுக்கோன்னு எதுவுமே சொல்லலை. அவங்க சொன்னது, இது எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இப்போ உனக்கு இது எதுவுமே வேண்டான்னு தோணுதா, மனுஷனாக இருக்கணும்னு தோணுதா, பெரியார வாசின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு அந்த மனுஷன் சொன்ன வழி எனக்கு சரின்னு தோணுச்சு. நான் அந்த வழியில் பயணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு யாருமே காரணம் கிடையாது. இப்போ இந்த புத்தகத்துலேயும் அவளோட எதிர் வீட்டில் ஒரு அங்கிள் இருக்கார். அவர் வந்து தன்னோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 பிள்ளைய பெற்ற அப்பா அவங்க அம்மாவை அந்த அடி அடிக்கிறார், அவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு. ஆனால் அதே அம்மா வந்துட்டு அழுதுட்டு போய் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அந்த ஐயா கிட்ட போய் நிற்கும்போது அவர் முதல்ல ஏன் அழுகிற, என்ன பிரச்சனை எதுவுமே கேட்கல, சேர் கொடுத்து உட்கார்ந்து பேசுன்னு மரியாதை கொடுக்குறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அது புரியுது, மரியாதை அப்படின்றது வந்து அங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவளுக்குன்னு சில கேள்விகள்லாம் வரும்போது அவளுக்கு என்ன கவலைன்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க சாமியை கும்பிட்டா, அம்மா வந்து டெய்லி சாமி கும்பிடுறாங்க, நானும் போய் சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா மாறவே இல்லையே அப்படின்றப்போ ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா போயிட்டு ஹிந்து சாமி எல்லாத்துலேயும் கும்பிடுறா. அடுத்து அவளுக்கு பதில் கிடைக்கல. அடுத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுறான்னா போயிட்டு கோவமாக வந்து சரி இப்போ ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்குள்ளே போய் படிக்க போகிற இடத்துல இந்த தாத்தா ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் சொல்லி கொடுத்த தாக்கத்தில் எனக்கு ஆக்சுவலாக அந்த பார்ட்டை வந்து ஜென்சி எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா நாங்கள் துருன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி இப்படின்றதுக்குள்ளே நடந்துடணும்னு எதிர்பார்க்குற வருது. அந்த குழந்தை அங்கே படிக்க போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா செவர்களையும் கிறுக்குறா. இந்த மாதிரி கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு அந்த பொண்ணு தைரியமாக போய் அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதுறா. ஆனால் எழுதும்போது யார் எழுதுனான்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த பொண்ணு வந்து 11th 12th படிக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கா. எல்லா செவத்துலேயும் நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ரொம்ப சேட்டை மாதிரி தான், அதாவது நல்ல விஷயம்தான், ஆனால் அதை வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு எல்லா இடத்துலையும் எழுதிடும். கடைசியாக ஒரு நாள் வந்துட்டு போய் எழுதுவா, இந்த மாதிரி பெண்களோட கைகளில் கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதிக்கிட்டு இருப்பா நைட்டு போல். அப்போ உங்கள் ஸ்டாஃப் வந்து கையை பிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க இவ தான் வந்து இந்த வேலை பண்ணுறா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு இந்த கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்லையா, இந்த கடவுளை கும்பிட்டுப்பாரு அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நமக்குமே மனசு உடஞ்சி போகிற நிலமையில் ஹோப்பாக யார் வந்து நிற்கிறாங்களோ, அது இன்னொரு மனுஷன் நின்னா நம்ம மனுஷனை பார்க்க போகிறோம், இல்லை இந்த ஒரு இறைவன் வந்து நான் சொல்கிறது கேட்குறான்னா அந்த இறைவன் கூட நிற்க போகிறோம். இப்போ அந்த பொண்ணு வந்து அடுத்து கிறிஸ்டியனை நம்புகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா திருந்தவே இல்லை, அவ்வளோ அடிக்கிறாரு. ஈவன் ஒரு ஸ்டேஜில் அவங்க அம்மா போனதுக்கப்புறம் குழந்தைங்களையும் அடிக்கிறாரு. அப்போ தான் அவள் என்ன பண்ணுறான்னா போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்காந்து இப்படி சொல்கிற, என்னோட அப்பா வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்காங்க, அவள் மட்டும் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் வந்து இனிமேல் உன்னை தவிர வேறு எந்த இறைவனையும் நான் வந்து கையில் எடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பெண். எனக்கு ஆக்சுவலாக இவங்க இந்த புக்கை முடிக்கிற வரைக்கும் எனக்கு என்னென்னா எந்த இடத்துலையும் அந்த பொண்ணு வந்து அதை விட்டுறக்கூடாது, அந்த உறுதி இருக்கு இல்லையா. அவள் அவ்வளோ கொடுமை அனுபவிப்பா. ஜெயிலில் வந்து பார்க்குறவங்க கூட சொல்லியிருப்பாங்க, நீ வேறு மதம்னு சொல்லிடு, நீ வேறு மதத்துக்கு மாறிடு அப்படின்னு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, என்ன நான் வேறு மதம்க்கு மாறிட்டேன் அப்படின்றது வந்து ஒரு மிரட்டலாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. நீ அந்த மதத்துக்கு மட்டும் மாறிட்டேன்னா வந்து உன் மேலே இருக்கிற அந்த அழுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அந்த உறுதியை விடவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இறைவன் நான் சொன்னதை கேட்டுட்டா உண்மைக்குமே எங்கள் அப்பாவுக்கு இருந்த அந்த தகாத உறவு அந்த பெண்ணை வந்து கொண்டுட்டான், ஸோ தட் இதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் திருந்திடுவாருன்னு அவளுக்கு ஒரு ஹோப் வருது. இப்போ என்னென்னா இந்த புத்தகம் முழுக்க வாசிக்கும்போது நான் வந்து ஆர்எஸ்எஸ் விட்டு வெளில வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல. இப்போ கற்றுக்கிட்ட சின்ன விஷயங்களை மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இதை வாசிக்கும்போது இப்போ நான் வந்து அந்த இடத்துலையே இப்போ வரைக்கும் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன தாட் வந்திருக்குன்னா, முதல்ல அவங்க அப்பா வந்து படிக்க வேணாம், அந்த படிக்க போகிறதுக்கு வந்து அவங்க தாத்தா காசு தர மாட்டார். அந்த பொண்ணுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் படிக்க விட மாட்டாங்க. இப்போ நான் வந்து அந்த இடத்துல கூட எனக்கு வந்து ஓகே, எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் படிக்கணும் அப்படின்றது அந்த பாயிண்ட் ஓகேன்னு இருந்துச்சு. அடுத்து இன்னொரு பாயிண்டில் வந்துட்டு இப்போ ஆண்கள் கூட பேச வேண்டாம்னா பேசாமல் இருக்க முடியாது, அவளுக்கு பேசினா என்ன, எதுக்கு பேசுகிறா அப்படின்னு அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் வரும். அந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட் தான் எனக்குள்ளே இருந்திருக்கும், அதுதான் தோணுச்சு. இப்போ அடுத்தடுத்து வரும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்துட்டு இவங்க பேசாமல் சொல்லியிருக்கலாம்ல, ஏதாவது ஒரு இடத்துல சொல்லலாம்ல, எனக்கு என் மதம் முக்கியம் இல்லை, என் மார்க்கம் முக்கியம் இல்லை. ஈவன் அவளை நம்பி ஒரு பையன் வந்து வேறு வழி இல்லாமல் தான் அவங்களும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக தோழர் பேசும்போது காதல்னு சொன்னாங்க, அது காதலே கிடையாது. இவங்க வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணுக்கு
எனக்கு வந்துட்டு வேலை பார்க்கணும். அவளோட கடிதம் ஒன்று இருந்துச்சு. எனக்கு அந்த புத்தகம் வாசிக்கும் போது ஒரு 2-3 இடங்கள்ல கண்கள் கலங்கி எனக்கு என் வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு. நான் அதை தான் என் வீட்டில் கேட்டேன். நான் படிக்கணும், நான் சுயமாக சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன். அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இங்கே இந்த பெண்ணுமே வந்துட்டு அதை தான் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருப்பாங்க. அவங்க ரொம்ப அப்பாவித்தனமாக அங்கே போயிடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இவங்க இந்த புக்கோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு அந்த கடிதத்தை வாசிக்கிறேன். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எந்த இடத்துலையுமே எங்கள் மதம் 100% பியூரிட்டி அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் எந்த வித ஷாக்காவுக்கு போன எந்த ஒரு சேவிகா கிட்டேயோ இல்லை சேவகன்கிட்டயோ கேட்டிங்கன்னா, என் மதம் வந்து புனிதத்திலும் புனிதம், என் மதத்தில் எவனாலும் தப்பு பண்ணால் கூட, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, தப்பு பண்ணியிருப்பாங்க. ஈவன் இப்போ வந்துட்டு பில்கிஸ் பானோட கேஸ் நமக்கு தெரியும். வயிற்றுக்குள்ளே கையை விட்டு கருவை எடுத்து கொலை பண்ணுறவனை கூட, அந்த கொலையாளியை கூட திருப்பி வெளியே கூட்டிகிட்டு வரும்போது என்ன இருக்குது அப்படின்னா, மாலை போட்டு கொண்டாடுற ஒரு தனம் இருக்குல்ல. ஏன்னா அவன் ஏமாத்துக்காரன்டா, அவன் என்ன செஞ்சாலும் சரி அப்படின்ற முட்டாள்தனமான போக்கு வந்து இந்த புத்தகத்தில் எந்த இடத்துலையுமே இந்த ஆசிரியரை வைக்கவே இல்லை. இந்த மதம் சூப்பர் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. இந்த மதத்தில் இருக்கிறவங்களும் அங்கங்கே தப்பு செய்வாங்க அப்படின்றது. இப்போ அவளை ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு நபர் வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. இவ வந்துட்டு மனித வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு நமக்கு வாசிக்கிறப்போ வந்து அது ஏதோ ஒரு நிகழ்வாக இருக்கும். இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒருத்தங்க நியூஸ் பேப்பர்லாம் போட்டு மனித வெடிகுண்டுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்கும். அவள் என்ன பண்ணுறான்னா, நான் வந்துட்டு ஒரு கடிதம் எழுதி நான் வந்து காவல்துறைக்கிட்ட சொல்லிடுறேன், நான் வந்து அப்பாவின்னு சொல்லிடுறேன், அவங்க நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி ரைட்ஸ் அ லெட்டர். அந்த லெட்டர் வந்துட்டு என்னென்னா, அவங்க ஆரம்பிக்கும் போது, என் பெயர் உயர்திரு காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு, என் பெயர் மரியம், மன்னிக்கவும், பெயரை மட்டும் சொன்னால் உங்களுக்கு அடையாளம் காண சிரமமாக இருக்கலாம். உங்கள் காவல்துறையால் எனக்கு சூட்டப்பட்ட புனைப்பெயரோடு சொல்கிறேன், நான் வெடிகுண்டு மரியம். நடுங்குகிற கைகளால் தான் இந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த நடுக்கம்தான் குற்றவாளி என்பதால் அல்ல, நீண்ட காலமாய் ஓடி ஓடி களைப்படைந்த சோர்வால் வந்த நடுக்கம். பசுமை போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரத்தின் ஒரு நிலச்சுவந்தரார் குடும்பத்தில் பிறந்தவள் நான். கல்லூரி வளாகத்தில் தலை நிமிர்ந்து நடந்தேன். புத்தகங்களுக்குள் என் எதிர்காலத்தை தேடினேன். அங்கேதான் அபுதாஹீரை சந்தித்தேன். முதலில் நட்பு, பின்னர் சொல்லாமல் நிகழ்ந்த கவிதையாக அது காதலாக மலர்ந்தது. அது என் வாழ்வின் மகிழ்ச்சியான காலம். அவனும் என்னை நேசித்தான், என் சுயத்தை மதித்தான், எனக்கான இடத்தை கொடுத்தான். அவனது அருகாமை எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, நிம்மதியை கொடுத்தது, பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. அவனை திருமணம் செய்து கொள்ள நினைத்தேன். வீட்டில் தெரிந்தது, கடுமையாக எதிர்த்தார்கள். அவர்கள் எனக்காக தேர்ந்தெடுத்த வாழ்க்கை ஒரு குடிகாரனின் நிழல். எந்த வாசனையை நான் காலமெல்லாம் வெறுத்தேனோ, அந்த நாற்றத்தை கொண்டு சிறுவயது முதலே அஞ்சி நடுங்கினேனோ, அதே குடிவாசனையோடு ஒரு மனிதனை அழைத்து வந்தார்கள். அப்பாவின் குடிவாசனையில் தினம் தினம் சிதைப்பட்டு கொண்டிருக்கிற என் அம்மாவின் துயர வாழ்க்கையை நான் தினமும் பார்த்தவள். தெரிந்தே அந்த சகதிக்குள் விழ மனம் ஒப்பவில்லை. நான் மறுத்தேன். என் மறுப்பு ஏற்கப்படவில்லை. அடித்தார்கள், உதைத்தார்கள், அடங்கா பிடாரி என்றார்கள், சிறை வைத்தார்கள். எந்த குடும்பத்தில் பெண்களின் குரலுக்கு மதிப்பிருக்கிறது அப்படின்ற இடத்துல வாசிக்கும்போது, நீங்கள் வேணாலும் உங்கள் வீட்டு பெண்கள் கிட்ட கேளுங்க, நீ எப்போவாது இந்த மாதிரி உனக்கு தோணியிருக்கான்னு. கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு மகளும் சொல்லுவா, அப்பா நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று சொன்னேன், இது வந்து அதோட ரிலேட் ஆகுது அப்படின்னு உங்கள் மகளும் சொல்லக்கூடும். ஆனால் நான் ஏன் சாக வேண்டும்? ஒரு நாள் என்னை கொன்று விடுவதாய் சொன்னார் அப்பா. அந்த குடிகாரனுக்கு வாழ்க்கைப்படுவதை விட மரணம் அழகானது தான். ஆனால் நான் ஏன் சாக வேண்டும்? நான் படித்தவள், சிந்திக்கிற ஆற்றல் எனக்குண்டு, என் வாழ்க்கையை நானே தீர்மானித்துக் கொள்கிற பக்குவமும் இருக்கிறது. பிறகேன் சாக வேண்டும்? மகளின் வாழ்க்கையை விட கௌரவம் பெரிதென்று நினைக்கும் அப்பாவுக்காக சாக வேண்டுமா? நான் வாழ வேண்டும். அவள் இந்த புக்கோட கடைசி வரைக்கும் அவள் கேட்டது என்ன தெரியுமா? நான் வாழணும், நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், படிக்கணும்னு மட்டும்தான் மரியம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவள் ஊரை விட்டு வந்ததும் அபுதாஹிரை போய் பார்ப்பாங்க. ஒரு நாள் நைட்டு போய் பார்க்க போவாங்க. பார்க்க போனதுமே எதுக்குன்னா, அப்பா வந்து சொல்கிறாரு, நாளைக்கு உனக்கு இவங்களும் இந்த பையனும் இந்த பொண்ணும் பேசுகிறாங்க அப்படின்னு மட்டும்தான் செய்தி வீட்டுக்கு போகும். உடனே அது என்னவா மாறிடும்னா, அந்த பையனும் இவளும் நேசிக்கிறார்கள் அப்படின்னு இவளை சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் அப்படியே போயிட்டுருக்கும். இவளே வந்து இதற்கு முன்னாடி சொல்லியிருப்பா, எங்களுக்குள்ள அப்படி ஒரு காதலே இல்லை, நான் உன்னை நண்பனாக தான் பார்க்குறேன், ஒரு பெண் ஒரு ஆணோடு பேசுவது அது காதலாக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு அவள் உடச்சி கேட்டுட்டு அவ்வளவு தெளிவாக தான் அவளோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். அவளுக்கு என்னென்னா, இப்போ இந்த குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க அம்மா இத்தனை அடிப்படுறாங்கல்ல, அவளை அவ்வளோ அவங்க அம்மா படுற, எனக்கு என்னென்னா ஃபைனலாக கூட இவங்க கூட தப்பிச்சிட்டாங்க. மரியமோட வாழ்க்கை கூட எனக்கு நிறைவாக ஒரு எண்டுக்கு வரும்போது அவங்க சொன்னபடி, அவங்க நின்னபடி, அந்த கல்வி தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. கையில் 2 வயசு குழந்தை இருக்குது, ஜெயிலில் இருக்காங்க. கடைசி அந்த புக்கை முடிக்கும்போது என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க.
அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அபுதாஹிரோட போனதுக்கப்புறமா குழந்தை பிறந்த சிறையில் வந்துட்டு அவங்க குழந்தையோடு இருப்பாங்க. அந்த 2 வயசில் சிறையில் நம்ம பார்த்த அந்த குழந்தை புத்தகத்தோட கடைசியில் அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது எம்பிபிஎஸ்ஸாக வந்து நிற்கிறான்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். படிப்பு தான் என்னை காப்பாத்துச்சுன்னு சொன்ன அந்த பொண்ணு அவள் பையனை படிக்க வச்சுட்டா. சிறையிலேயே இருந்த குழந்தை வாழ்க்கை கெட்டு போடக்கூடாது, 2 பசங்களையும் படிக்க வச்சிருப்பா. அண்ட் ஃபைனல் வரைக்கும் அந்த பொண்ணு அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவள் ஆசைப்பட்டதும் இப்படி ஒரு கல்யாணமோ இல்லை இந்த சமூகம் என் மேலே இப்படி ஒரு முத்திரை குத்தணும், அதுக்காக நான் வந்து ஊராக ஓடணும். ஊராக இல்லை, அவள் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டில் போய் இருப்பாங்க. அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து லவ் ஜிஹாத் பற்றி ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஒரு 8th 9th படிக்கும்போது அதை சொல்லுவாங்க. லவ் ஜிஹாத் வந்து பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்துட்டு முஸ்லிம்ஸை பார்த்தா வந்துட்டு ஒரு பயம், எப்போவுமே அந்த ஒரு பயம் வந்து எனக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 11th 12th என் பக்கத்தில் சம்னான்னு ஒரு பொண்ணு வந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்து, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, உன்ட்ட யாரோ பொய்யா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற வரைக்கும் எனக்கு முஸ்லீமை பார்த்தா பயம்தான் இருக்கும். அந்த பயமும் அந்த நடுக்கம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன புத்தகம் தான், இவ்வளோண்டு புத்தகம், ரொம்ப ஒரு 30 to 50 பக்கம் இருக்கும். அந்த 50 புத்தகங்களில் இருந்தது அத்தனையுமே பொய்ன்னு தெரியறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. இங்கே வந்து 2 வருஷம் முழுக்க நான் லவ் ஜிஹாத்னு ஒன்று இருக்கேன். ஈவன் இன்னைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நான் கேட்டேன், இது வரைக்கும் லவ் ஜிஹாத்ன்ற பேரில் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த கேஸுமே இல்லை. அப்போது அங்கே சொல்லி கொடுத்தது அத்தனையும் பொய். அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ எனக்கு இந்த மரியமோட கதாபாத்திரம் வாசிக்கும் போது எனக்கு முழுமையாகவே எப்படி இருந்துச்சுன்னா, நானும் மரியம் மாதிரி படிக்கணும்னு கேட்டேன். ஒருவேளை நான் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட நபரும் முஸ்லீமாக இருந்திருந்தா மரியமாக தான் நானும் இன்னைக்கு நின்றுப்பணும் அப்படின்ற நடுக்கம் தான் எனக்கு வந்துச்சு. புத்தகம் முழுக்க வாசிக்கும் போதும் அவளோட குரல் எல்லாம் என் குரலாக தான் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு இப்போ இது வந்துட்டு சிலருக்கு தோணலாம், இது வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்றது கிடையாது. அந்த ஸ்டார்டிங்கில் இந்த ரைட்டர் வந்து ரொம்ப அழகாக அதை எழுதியிருப்பார். இந்த பூமியில் காக்கா குருவியை கூட பிறந்துக்கலாம், ஆனால் பொம்பளையை மட்டும் பிறக்கவே கூடாது அப்படின்னு ஒரு லைன் வந்து போகிற போக்கில் அப்படியே எழுதிட்டு போயிருப்பார். ஆக்சுவலாக அது 100% ட்ரூத். எனக்கு வந்துட்டு அதான் மரியமோட எல்லா வீட்டு பெண்களாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். சரி, ஏன் நான் இதை படிக்கணும், இதை படிக்கிறதுனால எனக்கு வந்து இஸ்லாம் பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு வந்துட்டு அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா, இப்போ லவ் ஜிஹாத் பற்றி எனக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நெகட்டிவான ஒரு ஷேடில் மட்டுமே நான் பார்த்த ஒரு விஷயம் வெளியே வந்து அது கேஸாக ஃபைல் ஆகியிருக்கா, அப்படி ஒரு விஷயம் உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது அது அத்தனையுமே பொய்ன்னு தெரியுது இல்லையா. அது மாதிரி இது வரைக்கும் இவர்கள் எல்லாம் கொடூரமானவர்கள்ப்பா, இவர்கள்கிட்ட இருந்து ஓடி போயிடணும்னு நினைக்கிற ஒரு யோசனை இருக்கும்ல. இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு இப்போ லாஸ்ட் இயர் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமாக வந்துட்டு என்னை துரத்துறாங்க. ஆக்சுவலாக அவர் மேலே அவருக்கு அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையே கிடையாது, ஆதீனம்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அவர் வந்து ஒன்று சொல்லுவார், என்னை வந்து எனக்கு அச்ச உணர்வு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பு கேட்பாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் தொப்பி தாடின்னு சொல்லும்போது, இப்போது அது ஒன்று இந்த மாதிரி சொல்லக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். இன்னொன்று, திரைப்படங்களில் நீங்களே இப்போது இங்கே டைரக்டர் சார் இருக்கிறாங்க, அதனால நான் சொல்கிறேன், நிறைய திரைப்படங்களில் இப்போது கண்ணை மூடிக்கோங்க, தீவிரவாதின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உருவகம் ஞாபகம் வருது? எடுத்தோன்னே ஏன் பட்டை போட்டவெல்லாம் தப்பே பண்ணுறது கிடையாதா, பட்டை போட்டவெல்லாம் கொலையே பண்ணுறது கிடையாதா? இந்த புக்கோட ஃபைனலாக அந்த அம்மா ஈஸியாக சொல்லிடுவாங்க. என்னென்னா எல்லா மதத்துலேயும், ஈவன் இந்த புக்கில் அந்த ரைட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, இவங்க நாங்கள் 100% தூய்மைன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் எனக்கு கேள்வி வரும்போதும் எனக்கு அந்த ஆர்எஸ்எஸ் இதுலேயும் இருந்தவங்களோட மாநில தலைவருடைய கணவர் ஒருத்தர் இருக்காங்க, டாக்டர், அவங்க அந்த அமைப்புகள் எதுலையுமே இல்லை. அவர் வந்து எனக்கு ஒரே ஒரு சுதந்திரம் கொடுத்திருந்தார், உனக்கு என்ன கேள்வினாலும் நீ என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்கிறேன்னு. அவர்கிட்ட போய் நான் ஒரு இது மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் வந்து என்ன நிற்கும்னா, நம்மளோட மதம் வந்து அன்பை போதிக்குது, அது வந்துட்டு ரொம்ப எல்லாரும் மேலேயும் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே இறைவன் தான் இருக்கான்ற போதிக்குது, எல்லாரும் அன்பாக இருக்கணுன்றதை அவங்க எனக்கு திருப்பி சொல்லி கொடுத்தது. ஆனால் எங்கள் அப்பா அன்பாக இல்லையே, எதுக்காகக்குள்ள ஒருத்தன் வெட்டினான்னா நான் அன்பாக இருக்கேன்னா என்ன பண்ணும், அவன் தப்பு பண்ணுறடா தம்பி நீ வீட்டுக்கு போகணும் சொல்லி அனுப்பியிருக்கணும். நீயும் அருவாலை பிடிச்சிட்டு வெட்டுவேன், அவனும் அருவாலை பிடிச்சிட்டு வெட்டுவான்னா 2 பேர்த்துக்கு என்ன வித்தியாசன்றது தான். இந்த புக்கில் அவங்க ஃபைனலாக இந்த ஆத்தர்கிட்ட பிடிச்சது அதுதான். என்னென்னா, இப்போ எனக்கு நான் இதுவரை வாசித்த ஆர்எஸ்எஸ்ஸில் எனக்கு கொடுத்த புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க மதத்தை சார்ந்து எழுதின அது மனுஸ்மிருதியாகவே இருந்தாலும் அதில் அவ்வளோ குப்பை இருக்குதுன்னு நான் சொன்னதுக்கப்புறமும் அவங்க அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, அது சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரைட்டராக இருக்கட்டும், இந்த நரேட் பண்ணுற விஷயங்களில் அவங்களோட மதத்தில் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிற ஒரு ஆசிரியர் தப்பு செய்கிறாரு, அதை அந்த மதத்தில் இருக்கிறவங்களே கண்டிக்கிறாங்க, அப்படிப்பட்ட மனிதர்களும் அந்த மதத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. சும்மா வந்துட்டு தூய்மை சாயம்லாம் இவங்க பூசுகிற மாதிரி பூசலை.
ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எண்டில் அந்த பொண்ணே வந்து மரியம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரியான மனுஷங்கள் இருக்க தான் செய்வாங்க. இப்போது கொலைக்காரன் இல்லாத, தப்பு செய்யாத ஏதாவது ஒரு ஜாதி இருக்கான்னு கேட்டால் எல்லா ஜாதிலையும் கொலைக்காரன் இருப்பான், எல்லா இதுலேயும் இருப்பான். எனக்கு வந்து அதான் அந்த ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டில் ஒன்றே ஒன்று ஆரம்பிக்கும் போது தோணுச்சு, மதம் மாறி இருக்கலாமே, இவ்வளோ பிரச்சனையே இல்லையே, அவள் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லைன்னா இந்த அபுதாகிர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் வேலை பார்க்க தானே வந்தேன், இப்போ கேஸுன்னு ஆகுது, அவ்வளோ பிரச்சனை. எனக்கு லிட்டரலாக வந்து எப்படா இந்த பொண்ணு வந்து தலை நிமிந்து ஏதாவது ஒரு இடத்துல பேசிட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு இடத்துல பவர் வராதான்னு நினைக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஸ்டேஷன் போய் இப்போ பழகிடுச்சு. ஜெயிலெலாம் அந்த அம்மா பார்க்காத ஜெயில் கிடையாது, போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஜெயிலில் வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக வந்துட்டு இங்கிலீஷில் ஷீ ஸ்டேட்ஸ் ஃபியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, சார் இஃப் யூ ட்ரீட் மீ வித் ரெஸ்பெக்ட் ஐ வில் கோஆப்ரேட், ஐ எம் நாட் அஃப்ரைட் எனிமோர், இஃப் யூ ட்ரை டு ஹியூமிலியேட் மீ யூ வில் கெட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ தான் மூச்சே வந்துச்சு, அப்பாடா இந்த பொண்ணுக்கு தைரியம் வந்துச்சு, என்னை அடிச்சு நவுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமும் அவங்களோட அந்த சிறை அதெல்லாம் தொடருது. ஆனால் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறமும் ஈவன் இந்த புக்கை வாசிக்கிற எல்லா பெண்களுக்கும், நான் மோஸ்ட்டாக எனக்கு இதில் வந்து ஆணோட குரலாக நான் வந்து பார்க்கல. இந்த புக்கை வந்துட்டு லிட்ரலாக நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு பெண் வாசித்தாலும் அவளோட குரலை அவள் கேட்பா. அதில் அவங்க கடைசியாக சொன்னது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம உடஞ்சி போய் நிற்போம், அப்போ பாதி தெரியலைன்னு பயந்துடக்கூடாது, நடக்கணும்னு முடிவு செஞ்சு நகர்ந்தால் பாதி தானாக மாறும்ன்ட்டு. அவங்களோட அந்த லைஃப் இருக்குல்ல, இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே அவங்களோட சொந்த ஊர்லேருந்து ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க, திருப்பி வேறு இடத்துக்கு நகர்ந்து வேறு மாநிலங்களுக்கு போகிறாங்க. அவங்களோட பிரச்சனையோடலாம் நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணோன்னா, டு பி ஆனஸ்ட் எந்த பொண்ணோட பிரச்சனையோடையும் கம்பேர் பண்ணேன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, என் வாழ்க்கை இவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் இந்த புக்கை வாசிச்சான்னா அவளுக்கு என்ன தோணுன்னா, மரியமே வாழ்ந்துட்டா நான் வாழ்ந்துட மாட்டேனா அப்படின்ற தைரியத்தை வந்து இந்த புத்தகம் கொடுக்கும். ஸோ இப்போது ஜென்சி ஏன் படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சினிமாவில் காமிக்கிற தீவிரவாதிகள் மட்டும் தீவிரவாதிகள் கிடையாது. இங்கே வந்துட்டு சிலர்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி என் தட்டில் என்ன இருக்கணுன்றது கூட அவன் தான் முடிவு பண்ணும். நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் என்ன மொழி பேசணும், நான் என்ன பண்ணணும்னு தொடர்ந்து எல்லாத்தையும் ஒரு ஹிட்லர் மனநிலையில் நம்மளை ட்ரீட் பண்ணுற ஒருத்தனை பார்த்தா உனக்கு தீவிரவாதின்னு சொல்ல வராது. ஆனால் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணுப்பா, எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன்னு சொல்கிறவனை பார்த்தா உனக்கு தீவிரவாதி மாதிரி இருக்குன்னா உனக்கு மனநல பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்துட்டு இந்த புத்தகம் வாசிக்கும் போது ஜென்சிகளுக்கு புரியும், நம்ம வந்துட்டு இந்த மதத்துக்காரர்கள் இப்படி, இந்த சாதியை சார்ந்தவர்கள் இப்படின்னு இந்த அடையாளம் குத்துறது இருக்குல்ல, பொதுமைப்படுத்துறது வந்துட்டு கண்டிப்பாக இதை பண்ண மாட்டாங்க. எனக்கு இதை வாசிக்கும் போது தோணுச்சு, ஓகே மரியம் சஸ்டைன்ட் ஒரு பாயிண்டில், அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இன்னொரு இடத்துல தோணுச்சு, ஏன் முஸ்லீம் மதத்துக்கு அவள் போயிருக்கணும், பேசாமல் அவள் வந்து பெரியாரிஸ்டாக வந்திருக்கலாம்ல அப்படின்லாம் கூட சில இடத்துல தோணுச்சு. அப்புறம் தோணுச்சு அவங்களோட நம்பிக்கை, ஒவ்வொருத்தங்களுடைய சுதந்திரம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு என்னென்ன நம்பிக்கை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நம்பிக்கையே இல்லைன்னா அவங்க பெரியாரிஸ்டாக இருந்துட்டு அதில் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை என்னென்னா சக மனிதனை, அது அபுதாகிராக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு சந்திரிகாவா அவள் வாழும்போதும் சரி, இல்லை வந்து மரியம்மானாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுடைய பெயர், அவங்க யார், எந்த ஊர்லேருந்து வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்கள மனிதனாக ட்ரீட் பண்ணுவேன்ற அந்த கேவலமான மனநிலையை விட்டு ஒழிக்கிறதுக்கு இந்த புத்தகம் நிறைய பேர்த்துக்கு தேவைப்படும். நான் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய காவி சகோதரர்களோடு பயணிக்கிறேன், அவங்க அத்தனை பேர்த்தையும் நான் வந்து இதை வாசிக்க வைப்பேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கிறதுக்கு சொன்னதுக்கு. அண்ட் டு பி ஆனஸ்ட் இது வந்துட்டு நிறைய விமென்க்கு ஹோப் கொடுக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மேலே இந்த சாயத்தை பூசுறது எவ்வளவு தப்பு, அதனால அப்பாவிகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அப்பாவிகள் பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை சாவர வரைக்கும் அந்த இதை அவங்க எப்படி சுமந்துட்டு வராங்க அப்படின்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாசிங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா எதுவுமே சொல்லாதீங்க, என்னோடய ஆசிரியர் எனக்கு பண்ணது தான், எடுத்து பேசும்போது அவங்க எனக்கு பண்ணது, ஒவ்வொரு முறை அவங்கக்கிட்ட ஒவ்வொரு கேள்வியை கொடுக்கும் போதும் என்னோடய ஆசிரியர் பேர் தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு காலேஜில் ஃபஸ்ட் இயர் தமிழ் ஸ்டாஃப், அவங்க வந்து புத்தகத்தை தான் என்கிட்ட கொடுப்பாங்க, நீ போய் இதை படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்களோட நண்பர்களுக்கு நமக்கு இருக்கிறதுலையே ஆகச்சிறந்த ஆயுதம் லெனின் சொன்ன மாதிரி புத்தகம் தான், அதை கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா படித்தா இங்கே இருந்துச்சுன்னா அவன் மாறிடுவான். ஸோ அது ஒன்று தான் நான் நம்புறது. அதனால் எல்லாரும் வாசிப்போம், வாசிக்க வைப்போம். நன்றி.